யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, அதுக்கிட்ட கேட்டால் எதுவுமே நடக்காது. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சீக்ரெட் த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. இது ரெண்டும் வேற வேறையா? இது ரெண்டும் ஒன்றா? 6 மாதத்தில் அவங்க அக்கௌண்ட்டில் ஒரு கோடி ரூபா வந்துருச்சுங்க. பல பேர் கேட்குறீங்க, நடந்துடுதுங்க, ஆனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, சீக்ரெட் த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க. இது ரெண்டும் வேற வேறையா? இது ரெண்டும் ஒன்றா? இது பல பேருக்கான சந்தேகம். புரிந்து கொள்ளுங்கள். மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா, நாம் நினைத்ததை நடத்துவதற்கான ஒரு கலை. அந்த கலைக்கு த சீக்ரெட் அப்படிங்கிற அந்த படத்தில் இருக்கிற விஷயங்கள் நமக்கு உதவி செய்யுது, டூல்ஸ். இப்போது விவசாயம் அப்படிங்கிறது தான் மேனிஃபெஸ்டேஷன் வச்சுக்கோங்களேன். டிராக்டர் அப்படிங்கிறது தான் த சீக்ரெட் படம் வச்சுக்கோங்களேன். டிராக்டர் இருக்கிறனால ஈஸியாக நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க. அந்த மாதிரி சொல்றது புரிஞ்சுங்களா? அப்போது விவசாயம் செய்வதற்கு நிறைய கருவிகள் தேவைப்படுதில்ல, உபகரணங்கள், கருவிகள், மாடு, தண்ணி தேவைப்படும். அந்த மாதிரி இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விவசாயம் செய்வதற்கு த சீக்ரெட் அப்படிங்கிற உங்களுக்கு கருவி தேவைப்படுகிறது. புரிஞ்சுங்களா? வெறும் இந்த கருவியை மட்டும் வச்சு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் செய்ய முடியாது. இந்த கருவியை எப்படி பயன்படுத்த வேண்டும், எங்கு பயன்படுத்த வேண்டும், அது கூட இன்னும் சில கருவிகள், சில உபகரணங்கள் தேவைப்படும். மொத்தமாக செஞ்சு தான் மேனிஃபெஸ்டேஷன். அப்போது மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறது ஹோல், அதில் இருக்கிற ஒரு சின்ன பார்ட்டு தான் த சீக்ரெட் அப்படிங்கிற விஷயம். லா ஆஃப் அட்ராக்ஷன் என்ற விஷயத்தை பயன்படுத்தி மேனிஃபெஸ்டேஷன் செய்யலாம். நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? அப்போது மேனிஃபெஸ்டேஷன் செய்வதற்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் தேவைப்படுகிறது, உதவி செய்கிறது. ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் மட்டுமே மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. புரிந்து கொள்ளுங்கள், மேனிஃபெஸ்டேஷன் தான் பெருசு. அதுக்குள்ள இருக்கிற சின்ன பாகம்தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன். கேட்டால் கிடைக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நாம் நினச்சது நடக்கணும்னா யாருக்கிட்ட கேட்கணும்? நல்லா கவனிங்க. கேட்டால் கிடைக்கும், ஆனால் என்ன பிரச்சனைன்னா, பல பேர் கேட்குறீங்க, கிடைக்குது, ஆனால் பிரயோஜனம் இல்லாமல் போகுதுங்க. புரிஞ்சுக்குங்க, முதல்ல யாருக்குமே கேட்க தெரியல, இன்னொன்று யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. யூனிவர்ஸ் அப்படிங்கிற இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டால் நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க, அதுக்கிட்ட கேட்டால் எதுவுமே நடக்காது. அதாவது நாம் கேட்டால் நடக்காதுங்க, நமது சுயம் கேட்டால் தான் நடக்கும். அப்போ நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பிரபஞ்சத்தை கற்றுக்கிறத விட நமது சுயத்தை கற்றுக்கொள்வது தான் மிக 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 முக்கியம். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. நம்ம வீட்டில் கரண்ட் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் இருக்குது. மின்சாரத்தை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டிங்க, என்னங்க பிரயோஜனம்? மின்சாரம் இருக்குது, நல்லா கவனிங்க. ஒரு லைட் எரியணும்னா சுவிட்சு போட்டால் லைட் எரியுமா? நல்லா கவனிங்க, இதை புரிஞ்சுக்குங்க. ஒரு குழந்தை இருக்கு உங்கள் வீட்டில், அந்த குழந்தை என்ன பண்ணுது? சுவிட்சு போடுது, லைட் எரியுது. அதுக்கு மின்சாரம்னா என்னென்னே தெரியாதுங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சுவிட்சு போட்டால் லைட் எரியுதா? ஆனால் மின்சாரத்தை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். புரிஞ்சுக்குங்க. ஒரு மின்சாரத்தை போய் இந்த லைட்டை எரிய வை, இந்த ஃபேனை ஓட வைன்னு அது ஓடாதுங்க. புரிஞ்சுக்குங்க. அப்போது இந்த சுவிட்சை போட்டால் அந்த மின்சாரம் போய் அந்த லைட் எரிய வைக்குது, அந்த ஃபேனை ஓட வைக்குது, அயன் பாக்ஸை சூடு பண்ண வைக்குது இல்லைங்களா? இது மாதிரி தாங்க பிரபஞ்சம். பிரபஞ்சம் என்பது மின்சாரம் போல, சுவிட்ச் என்பது சுயம் போல. நீங்கள் சுவிட்சை ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிட்டாவே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பலன் கொடுக்கும். பல பேர் என்ன பண்ணுறாங்க, சுவிட்சு எங்கே இருக்குன்னு தெரியாமல் கரண்ட்டிட்ட போய் நீ எனக்கு சமையல் பண்ணி கொடு, நீ லைட் எரிய வை, நீ ஃபேனை சுத்த வைன்னு கத்திட்டு இருக்காங்க, கேட்டிருக்காங்க, என்னமோ பண்ணிருக்காங்க. அந்த கரண்ட் ஒன்றுமே பண்ணாதுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுங்களா? இது ஒரு செட்டப். அந்த மாதிரி நமது சுயம் என்பது தான் சுவிட்ச், கரண்ட் என்பது தான் பிரபஞ்சம். நீங்கள் கரண்ட் என்னன்னே தெரியாமல் கூட சுவிட்சை போட்டிங்கன்னா லைட் எரியும், நமக்கு பலன் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்க போகிறேங்க.
சுயம் எங்கே இருக்குது, அதுகிட்ட எப்படி கேட்குறது, சுயம் எப்படி நம்புறது, சுயம் கேட்டால் இந்த கரண்ட் எப்படி வேலை செய்யுது, சுயம் கேட்டால் எப்படி இந்த பிரபஞ்சம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கணும். இதை புரிந்து கொண்டால் சுவிட்சை போட்டால் லைட் எரியும். நல்லா கவனிங்க. அதாவது எனது நண்பருடைய மகள், அவங்க கொஞ்சம் நாளுக்கு முன்னால் என்கிட்ட வந்துட்டு சீக்ரெட் அப்படிங்கிற அந்த படத்தை நான் பார்த்தேன், அதில் நினச்சா நடக்குமாம்மா, எனக்கு 1 கோடி ரூபா பணம் வேணும், என்னோடய அக்கௌண்ட்டில் பேங்க்கில் 1 கோடி ரூபா இருக்கணும், அதுக்கு எனக்கு ஐடியா கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் அந்த படத்தை பார்த்தே இல்லைம்மா, பார்த்த மாதிரி நீ கற்பனை பண்ண அப்படின்ட்டு எனக்கு டைம் இல்லாதனால சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி அனுப்பிச்சிட்டேன். டீட்டெயிலாக சொல்லலை. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தில் அவங்க அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, பேங்க் அக்கௌண்ட்டில் 1 கோடி இருக்கிற மாதிரி ஒரு படம் ரெடி பண்ணி, ஒரு புகைப்படம் ரெடி பண்ணி அவங்க பெட்ரூமில் மாட்டி வைக்கிறது, அடிக்கடி பார்க்குறது, 1 லட்ச ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு செக்கு போடுற மாதிரி ஒரு செக் ரெடி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இது நடந்து ஒரு 6 மாதம் இருக்குங்க. 6 மாதத்தில் அவங்க அக்கௌண்ட்டில் 1 கோடி ரூபா வந்துருச்சுங்க. ஆமாங்க, கேட்டால் கிடைக்குங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லி 1 கோடி ரூபா கிடச்சிருச்சுங்க. ஆனால் என்னென்னா அது அனுபவிக்க முடியலைங்க. புரிஞ்சுக்குங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க. கேட்டால் கிடைக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. நாம் அனுபவிக்கணும்னா அதுக்கு வேற மாதிரி கேட்கணும். மீண்டும் சொல்கிறேன், யாருக்குமே கேட்க தெரியவில்லை. சரியாக கேட்டால் நமக்கு வேணுங்கிறது கிடைக்கும். நல்லா கவனிங்க. அவங்க என்ன பண்ணாங்க, என்னோட அக்கௌண்ட்டில் பேங்க்கில் 1 கோடி இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களா, அது கிடைச்சிருச்சுங்க. ஆனால் அதில் 1 ரூபா கூட பயன்படுத்த முடியலைங்க. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் கேளுங்களேன். எனது நண்பரின் மகள், எனது நண்பருக்கு சென்னையில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு, ஒரு வீடு. அவங்க நண்பர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வீட்டை விற்கிறதுக்காக ட்ரை பண்ணார். அந்த நேரத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போனனால அவர் கோயம்புத்தூரில் செட்டில் ஆகிட்டார். இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிக்காக செட்டில் ஆகிட்டார். கொஞ்சம் இங்கேயே தங்கி சிகிச்சை பார்க்குற மாதிரி. அப்போ அந்த வீடை விற்கணும். அந்த வீடு 3 கோடி ரூபா. நல்லா கவனிங்க, இந்த கதையை கவனிங்க. இந்த கதை மூலியமாக, அதாவது இந்த கதைனா இந்த சம்பவம் மூலியமாக உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறேன். சென்னையில் வீடு இருக்குது, 3 கோடி ரூபா. அதை அக்ரிமெண்ட் போட்டாச்சு, ரெஜிஸ்டர் பண்ணணும். எனது நண்பர் உடம்பு சரியில்லை, கோயம்புத்தூர் வந்துட்டார், இங்கே செட்டில் ஆகிட்டார். வாடகைக்கு வீடு எடுத்து ஹாஸ்பிட்டலாக பார்த்துட்டு இருக்காரு, கொஞ்சம் சீரியஸாக இருக்கார். அப்போது இவரால் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போக முடியல. பார்ட்டி ரெடி, வாங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு காசு வாங்கிட்டு போங்கங்கிறாங்க, போக முடியலைங்க. அப்போ என்னாச்சு, என்னன்னு யோசிச்சுட்டு, ஏன்னா அவர் நண்பருடைய மனைவியும் நண்பர் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு நிலைமை, இவங்களும் போக முடியாது, ட்ராவல் பண்ணி போக முடியல. அப்போது இவர்களுக்கு ஒரே ஒரு பெண் மகள். என்னாச்சுன்னு கேளுங்க. அப்போ அந்த வாங்குறவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் அந்த மகளுக்கு பவர் கொடுத்துருங்க, மகளை வர சொல்லுங்க, நாங்கள் மகள்கிட்ட ரெஜிஸ்டர் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்பா மகளுக்கு ரெஜிஸ்டருக்கு பவர் கொடுத்துட்டார். மகள் சென்னை போயிட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, 3 கோடி எப்படி கொடுக்குறாருன்னா, அப்பாவுக்கு 1 கோடி, அம்மாவுக்கு 1 கோடி, மகளுக்கு 1 கோடி, 3 பேர்த்துடைய அக்கௌண்ட் வாங்கி 3 பேர்த்துக்கு ஆளுக்கு 1 கோடி கொடுக்குறாரு, அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. நல்லா கேளுங்க. அதாவது அவருக்கு என்னென்னா, 2 பேர் வரல இல்லை, நாளைக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா 3 பேருக்கு நான் ஷேர் பண்ணி கொடுத்துருக்கேன்னு சொன்னவர் கொடுத்துட்டாரு. இப்போ என்னாச்சு, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எனது அக்கௌண்ட்டில் 1 கோடி வேணும்னு நினச்சோன்னே அக்கௌண்ட்டில் 1 கோடி வந்துருச்சு. ஆமாங்க, என்னாச்சு, அது வந்தோடனே அப்போ நண்பர் அவர் புதுசாக இன்னொரு வீடு வாங்குறாரு கோயம்புத்தூரில். என்னாச்சு, அது ஒரு 3 கோடிக்கு வாங்கினோடனே இந்த அக்கௌண்ட்டில் அது கொடுத்துட்டாரு. அப்போது இந்த மகளுக்கு அக்கௌண்ட்டில் 1 கோடி வந்துச்சு. அப்புறம் 1 மாதம் கழிச்சு அது போயிடுச்சு. நான் சொல்ல புரிஞ்சுங்களா? இந்த பிரபஞ்சம் எப்படின்னா, நீங்கள் கேட்டதை கொடுக்கும், ஆனால் நீங்கள் ஒழுங்காக கேட்டாதான் அதை பயன்படுத்த முடியும் என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? அப்போது 1 கோடி வேணும், 1 கோடி வேணும், 1 கோடி வேணும்னு சொன்னீங்க, நினச்சிங்கன்னா, கேட்டிங்கன்னா கிடைச்சிடும். யூஸ் பண்ண முடியாதுங்க. உதாரணத்துக்கு உங்கள் பீரோவில் 1 கோடி ரூபா இருக்கணும் அப்படின்னு டெய்லி பீரோவை பார்த்துட்டு, உங்கள் பீரோ காசு வைக்கிற பீரோ, துணி வைக்கிற பீரோவில் ஃபுல்லாக பணமாக இருக்கிறதா ஒரு கற்பனை பண்ணி நினச்சிட்டே இருந்தீங்களா, திடீர்னு என்ன தெரியுங்களா, உங்கள் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு அவசர அவசரமாக வருவார். ரெடி மச்சான், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுறா, 1 கோடி ரூபா பணம் இருக்குடா,
வீட்டில் வச்சுக்கடா, என் வீட்டில் ரைடுடா, நாளை காலையில் எடுத்துகிட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு நைட்டு வச்சுட்டு காலையில் எடுத்துகிட்டு போயிடுவாருங்க. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி உங்கள் பீரோவில் 1 கோடி இருக்கிறதா கற்பனை பண்ணீங்களா, அது நடந்துருச்சு. ஆனால் பிரயோஜனமே இல்லையே. இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. என்னோடய பக்கத்து வீட்டில், நான் சொல்கிறது சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது நான் ஒரு வீட்டில் இருந்தேன். பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா அப்பா, அவங்களுக்கு 2 மகள். பெரிய பொண்ணு கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு மகள். சின்ன பொண்ணுக்கு தன் அக்காவின் மகளை ரொம்ப பிடிக்குங்க. ஆமாங்க, அவங்க அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, எங்கள் அக்கா மாதிரி நானும் ஒரு பொண்ணை வளர்த்தணும். நல்லா கேவீங்க, இந்த வார்த்தை கேவீங்க. அக்காவுக்கு ஒரு பெண் குழந்தை. இவங்க அக்கா வீட்டுக்கு அடிக்கடி போகும்போது இந்த பெண் குழந்தை கூட பழகிறாங்க. அப்போ இவங்க அடிக்கடி சொல்கிறாங்க, நானும் ஒரு பெண் குழந்தையை வளர்த்தணும், நானும் ஒரு பெண் குழந்தையை வளர்த்தணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கங்க. அந்த எண்ணங்கள் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, துரதிருஷ்டவசமாக அவங்க அக்காவும் மாமாவும் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. இப்போ அந்த குழந்தை அனாதையாக இருக்குது. வேறு வழி இல்லாமல் தங்கச்சி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பெண் குழந்தையை வளர்த்தணும்னு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா, கேட்டிங்கன்னா, பெண் குழந்தை வளர்த்துவீங்க. புரிஞ்சுங்களா? ஆனால் உங்களுக்கு பிறக்கல. புரிஞ்சுக்குங்க, என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க. அப்போ எப்படி கேட்கணும்னா, பேங்க்கில் 1 கோடி இருக்கணும்னு கேட்டால் உங்களுக்கு 1 கோடி வரும், ஆனால் யூஸ் பண்ண முடியாது. நான் ஒரு பெண் குழந்தையை வளர்த்தணும்னு சொன்னால் பெண் குழந்தை வந்துடும், ஒருவேளை உங்களுக்கு பிறக்காமல் இருக்கலாம். சொல்றது புரிஞ்சுங்களா? உங்கள் பீரோவில் 1 கோடி ரூபா நீங்கள் கற்பனை பண்ணி பார்த்து கேட்டே இருந்தீங்கன்னா பீரோவில் 1 கோடி வரும், அடுத்த நாள் போயிடும், உங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது. நான் என்னமோ ஒன்று சொல்ல வரேன், உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா கேட்டால் கிடைக்காது. நல்லா கேவீங்க, கொஞ்சம் டீட்டெயிலாக கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் கொஞ்சம் வார்த்தையை மாற்றுறேன். கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் மாற்றி விரிவாக விளக்கமாக கேளுங்கள், அப்பொழுதுதான் பயன். தாங்க சொல்ல வரேன். அப்போ என்ன பண்ணணும்னா, உங்கள் பேங்க்கில் 1 கோடி இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணணுமா இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எப்படி கேட்கணும்னா, எனக்கு 1 கோடி ரூபா பேங்க்கில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பேங்க்கில் மட்டும்தான் வரும். அப்போ என்ன பண்ணணும், எனக்கு 1 கோடி வருமானம் வரணும், அதில் நான் ஒரு 50 லட்சத்துக்கு வீடு வாங்கணும், ஒரு 10 லட்சத்துக்கு கார் வாங்கணும்னு டீட்டெயிலாக அதை நான் என்ஜாய் பண்ணணும், அக்கௌண்ட்டில் இருந்து மற்றவங்களுக்கு செலவு பண்ணணும், என் தங்கச்சிக்கு 1 லட்சம் கொடுக்கணும், இப்படி புரிஞ்சுக்குங்க. அந்த 1 கோடி கிடைச்சா நீங்கள் என்னென்னமெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படுவீங்களோ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும். இன்னும் எவ்வளவு டீட்டெயிலாக கேட்குறீங்களோ அப்பொழுதுதான் கொடுக்கப்படும், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்போது ஒரு பெண் குழந்தையை வளர்க்கணும் அப்படின்னு கேட்கறது கேளுங்கள். நான் என்ன சொல்கிறேன், டீட்டெயிலாக கேளுங்கள்ங்கிறேங்க. நான் கர்ப்பமாக, நான் கல்யாணம் செய்ய வேண்டும், அதை முதல் நான் திருமணம் செய்ய வேண்டும், எனக்கு நல்ல ஒரு கணவர் அமைய வேண்டும், எனக்கு கர்ப்பம் தரிக்க வேண்டும், எனது வயிறு பெருசாக வேண்டும், நான் அப்படியே பார்த்து அந்த சந்தோஷத்தில் வாழ வேண்டும், அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சுகப்பிரசவம் நடக்க வேண்டும், அதில் ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தையை குளிப்பாட்டி பாலூட்டி சீராட்டி வளர்த்து அதை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து பார்த்து பேரம்பேத்தியோட அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கேட்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆமாங்க, பல பேர் கேட்குறீங்க, நடந்துடுதுங்க, ஆனால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. ஏன்னா நீங்கள் ஒரே வார்த்தையில் கேட்குறீங்க, அது நடந்துடுது. இந்த பிரபஞ்சம் தெரியுமா, என்ன கேட்டாலும் கொடுக்குங்க, உங்களுக்கு பிரயோஜனமா. புரிஞ்சுங்களா என்ன சொல்கிறீங்க? அப்போ இப்படி தாங்க எல்லாருமே கேட்க தெரியாமல் கேட்டு 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 வாழ்க்கையில் நிறைய கிடைக்குது, எதுவுமே யூஸ்ஃபுல்லாக இல்லை, நமக்கு பயன்படுத்த முடியலை. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, பிரபஞ்சம்னா என்ன, சுயம்னா என்ன, ஆன்மான்னா என்ன, கேட்கறது எப்படி, அது எப்படி நடக்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன, ஈர்ப்பு விதி தத்துவம்னா என்ன, கிராட்டிடியூட் அப்படின்னா என்ன, நன்றி உணர்வு அப்படின்னா என்ன, பாசிட்டிவ்னா என்ன, நெகட்டிவ்னா என்ன, எண்ணங்கள்னா என்ன, உணர்வுகள்னா என்னன்னு இந்த மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த மேனிஃபெஸ்டேஷனை முழுமையாக புரிந்து கொள்வதற்காக ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அதில் இன்னும் டீட்டெயிலாங்க, இது கேளுங்கள்ங்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி 64 விஷயங்கள் இருக்குங்க. இந்த 64 விஷயங்களையும் தெரிஞ்சுக்கும் பொழுது நாம் தெளிவாக கேட்டு தெளிவாக கிடைத்து அதை அனுபவித்து நாம் மகிழ்ச்சி அடையலாம். இப்படி நினைச்சதை நடத்துறது எப்படி, இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறத ஆரோக்கியத்துக்கு எப்படி பயன்படுத்துறது, நமது உடம்புல இருக்கிற நோய்களுக்கெல்லாம் கேட்டு எப்படி சரி பண்ணுறது,
மனசில் இருக்கிற டென்ஷன், கோபம், பயம் இதையெல்லாம் கேட்டு எப்படி நம்ம சரி பண்ணுறது, பிரபஞ்சம்னா என்ன, அது எப்படி நமக்கு கொடுக்குது, அது யார் மூலியமாக கொடுக்குது, சுயம்னா என்ன, ஆன்மான்னா என்ன, இப்படி கம்ப்ளீட்டான ஒரு வகுப்புங்க. இந்த வகுப்புக்கு பேர் இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். 10 நாள் ஆன்லைன் வகுப்பு, தினமும் 1 மணி நேரம். இந்த வகுப்பு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்கன்னா எப்படி கேட்கறது, எப்படி தட்டுறது, எப்படி நினைத்ததை அடைவது, நமது ஆசைகளை எப்படி அறுவடை செய்வது, உறவுகளை எப்படி ஒழுங்கு செய்வது, உறவில் இருக்கும் சிக்கல்களை எப்படி மேனிஃபெஸ்டேஷன் செய்து சரி பண்ணுவது, இந்த ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வருமானம் சம்பந்தப்பட்ட, ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட, பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் எப்படி மேனிஃபெஸ்டேஷன் செய்து சீர் செய்வது, ஒரு பதவியை அடைவது எப்படி, ப்ரொமோஷன் வாங்குவது எப்படி, நமது ஆசைகளை நிறைவேற்றுவது எப்படின்னு கம்ப்ளீட்டாக முழுமையாக ஒரு வகுப்பு இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இரவு 8 மணிக்கு ஆரம்பிக்குது. 10 நாள் ஆன்லைன் வகுப்பு, தினமும் 1 மணி நேரம். இதற்கு கட்டணம் 1888 ரூபாய். நண்பர்களே, வாய்ப்புள்ள நபர்கள் கலந்து கொள்ளுங்கள். இனிமேல் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி எதை வேண்டுமானாலும் அடையலாம். இப்படி தாங்க எல்லா செலிபிரிட்டியும் மேனிஃபெஸ்டேஷன் செஞ்சு தான் அவங்க காரியத்தை சாதிச்சிருக்காங்க. ஆனால் அவர்கள் யாருமே இதுவரை வகுப்பெடுத்ததே கிடையாது. எனவே இந்த தத்துவம் பல பேருக்கு தெரியாமல் இருக்கிறதுனால இன்னும் சாதாரணமாக இருக்கிறோம். இதை கற்றுக்கொண்டால் நாம் நினைத்ததை நடத்தி மகிழ்ச்சியாக வாழ முடியும். இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் டைப் பண்ணி நீங்கள் 1888 ரூபா கட்டினீங்கன்னா உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். நீங்கள் அந்த லிங்கை பயன்படுத்தி இந்த வகுப்பில் ஆன்லைன் மூலமாக கலந்து கொள்ளலாம். இந்த வகுப்பு அந்த நிகழ்ச்சி நடக்கிற அந்த டைமில் 24 மணி நேரம் ஓப்பனாக இருக்கும். ஏன்னா பல நாடுகள்லேருந்து கலந்துக்குவீங்க. அந்த குறிப்பிட்ட நாளில் நைட் 8 மணிக்கு ஆரம்பித்தா அடுத்த நாள் நைட்டு 8 மணி வரைக்கும் அந்த வகுப்பை நீங்கள் கலந்துக்கலாம். ஸோ 24 மணி நேரத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து கொள்ளலாம். வாருங்கள் நண்பர்களே, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்தை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்ட். ஆனால் யார் கேட்டால் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஆனால் மரியாதையாக கேட்டால் கொடுக்காது, அன்பாக கேட்டால் கொடுக்காது, மிரட்டி கேட்டால் கொடுக்காது. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது சிவனேன்னு இருக்கும். யாருக்கு எந்த உதவியும் செய்யாது, எந்த துரோகம் செய்யாது, அது ஆட்டுக்கு இருக்கும். அப்போ இந்த பிரபஞ்ச சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னா, நம்ம ஆன்மா இருக்கு இல்லைங்களா, நம்ம ஆன்மா கேட்டால் மட்டும்தான் பிரபஞ்சம் கொடுக்கும். அப்போ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஆன்மானா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஆன்மா மூலமாக பிரபஞ்சத்துக்கு எப்படி கேள்வி கேட்கறது, இல்லை பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நாம ஒரு விஷயத்தை சொல்றது. பிரபஞ்ச சக்தியை ஆன்மா மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும். இதை கற்றுக்கொள்வதுதான் மேனிஃபெஸ்டேஷன். கற்றுக்கொண்டு ஆன்மா மூலியமாக பிரபஞ்சத்திடம் என்ன வேணாலும் கேட்டு வாங்கி கொள்ளலாம். இந்த ரகசியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நான் ஒரு 10 நாள் ஆன்லைன் வகுப்பு நடத்துறேங்க. ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நைட் 8 மணிக்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. வாய்ப்புள்ள நபர்கள் கலந்துக்கங்க. ஆன்லைன் வகுப்பு. இதற்கு கட்டணம் ரூபாய் 1888. இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா anatomictherapy.orgங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல இன்ஃபினிட்டி ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு டைப் பண்ணி நீங்க பணம் செலுத்தி இந்த வகுப்புல கலந்துக்கலாம். இந்த ஆன்லைன் மூலமா பதிவு செய்ய தெரியாத நபர்கள் 8220667120 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு கலந்துக்கலாம். வாருங்கள் நண்பர்களே, ஆன்மா மூலமாக பிரபஞ்சத்திற்கு ஆணையிட்டு எப்படி நாம் காரியங்களை சாதிப்பது என்பதை கற்றுக்கொள்ளலாம்.